நான் தகுதியிலே நீங்கள் சொல்கிறீங்களோ? மற்றவங்க நம்மளை எப்படி நினைக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி மனுஷனுக்கு முன்னாடியும் எப்படி நடக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார் தெரியுமா? தாழ்மையாக நடந்து கொள்ளணும், தாழ்மையாக நடக்கணும். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அவர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். அப்படி இருக்கிறோமா? நம்மள்ட்ட ஒரு நாள் மேட்டிமையான பார்வை வரக்கூடாது, மேட்டிமையான கண் வரக்கூடாது. ஒரு பொசிஷன், ஒரு சீட்டு, அதில் உட்கார ஆண்டவர் சீட்டு கொடுப்பாரு கண்டிப்பாக, ஒவ்வொரு பிள்ளைக்கும் உண்டு. வசனம் சொல்கிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். தாவீது ராஜா சொல்கிறார், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயர் ஸ்தலம் உண்டு பாப்பா. எனக்கு ஒரு உயர் ஸ்தலம் உண்டு. நான் மற்றவங்களை பார்த்து நான் பொறாமப்படணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பாப்பாவுக்கும், ஒவ்வொரு தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா எல்லாருக்கும் சொல்லுவேன், ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு உயர் ஸ்தலம் வந்து வச்சிருக்கிறாங்க. அவரவர் உயர் ஸ்தலங்களை கர்த்தர் ஏன் ட்ராக்ல தான் நான் போய் வின் பண்ணணும். நான் ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க, ஒவ்வொருத்துக்கும் இந்த பாப்பாவுக்கு ஒரு ட்ராக், இந்த பாப்பாவுக்கு ஒரு ட்ராக் இருக்கலாம். நான் ஏன் ட்ராக்ல போய் நான் வின் பண்ணால் தான் எனக்கு ப்ரைஸ் உண்டு. நான் அடுத்த ட்ராக்ல போனால் எனக்கு கிடையாது. நீ எவ்வளோதான் நீ ஃபஸ்ட்டாக வந்தாலும் கிடையாது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற அந்த பாவச்சுமை பாரச்சுமைகளை தள்ளிவிட்டு பொறுமையோடு ஓடுன ஆவியானவர் விரும்புகிறார்.